அதான் வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்குல்ல. அப்புறம் எதுக்குடா போய் கள்ளச்சாராயத்த குடிச்சிட்டு சாகுறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ட சமூக வலைதளம் முழுவதும் நம்மளால பார்க்க முடியுது. ஆமால்ல, வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்கும்போது இவங்க ஏன் கள்ளச்சாராயத்த தேடி போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளச்சாராயம் வந்து டாஸ்மாக்ல விற்கப்படுகிற மதுபானத்தை விட விலை கம்மியா கிடைக்கிறது தான் காரணம். என்னடா குடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் குடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ அல்லது ஒரு ஊக்குவிக்கிற வகையிலோ நான் வந்து இதை பேசல. ஃபேக்டா பேசுறேன். ஸோ டாஸ்மாக்ல விற்கப்படுகிற மதுபானங்களுடைய விலை ₹140 நம்ம தமிழ்நாட்டில் விற்கிறாங்க. அதே இது நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணையில கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலலாம் ₹100 கிடைக்குது. ஒரு ₹40 என்னடா ஆகிற போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ₹40 விலை கம்மியா இருக்குன்னு தான் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இத்தனை பேர் வந்து பலியாயிருக்காங்க. ஸோ இப்போ என்ன டாஸ்மாக்ல வந்து ₹140 உள்ள சரக்கு ₹100 விற்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் விலையை குறைக்க சொல்லலை. மற்ற மாநிலங்களில் கொடுக்கும்போது நீங்களும் தரமான நியாயமான விலையில நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி குடிக்கு அடிமையா இது மாதிரி வந்து இருக்கிறவங்கள ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல நீங்க வந்து கூட்டிட்டு போய் அவங்கள வந்து சரியான மறுவாழ்வு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் காலையில தண்ணி அடிச்சாதான் அவங்களுக்கு பொழுதே விடியுங்கிற நிலைமைக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து இது மாதிரி போதைக்கு அடிமையா இருக்கிறவங்கள போதையிலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு தனி செயல் திட்டத்தை வகுக்கணும். அதே நேரத்தில் டாஸ்மாக்லையும் நியாயமான விலையில வந்து மதுபானங்கள் விற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. இது வந்து முழுக்க குடிக்கிறத ஊக்கப்படுத்துறதுக்காக இல்லை. சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கான வேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு தோன்றின கருத்துக்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.